அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் என்ன பதிவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இல்லைங்க, ஐயன் முருகர் உங்களுக்கு ராசி பலன் சொல்ல போறாரு. ஐயோ, சனி பயிற்சி வருதே, சனி பகவான் என்ன செய்வாருன்னு தெரியலையே, அவன் கண்டக சனிங்கிறாங்க, ஐயோ என்னென்னவோ சனின்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ண போதும் தெரியல, இது வரைக்கும் பண்ணனே தாங்க முடியல, இதுக்கு மேலேயும் என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி கொண்ட உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, உங்களை எவ்வளவு மேலே ஏற்றி விட போகிறாங்க, எவ்வளவு கீழே இறக்கி விட போகிறாங்க இந்த சனி பகவான் அப்படிங்கிறத ஐயன் முருகனே உங்களுக்கு சொல்ல போகிறாரு. நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குங்க, இந்த ராசி பலன் பற்றிய பயம்லாம் இருக்குது. என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பிரச்சனைகள் தருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்குது. நிறைய பேர் காலையில் எழுந்துக்கும் போதே நேராக போயிட்டு சாமி முகத்தில் முழிக்கிறாங்க இல்லையோ, அந்த கேலண்டரில் டேட்டு டைமெல்லாம் பார்க்குறது கூட போகிறது இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ராசிக்கு பலன் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு. சில பேர் அதை விட மோசம், எழுந்தவுடனே டிவியில தான் முழிக்கிறாங்களே, டிவியில் ராசி பலனை ஆரம்பம் உட்காடுறாங்களே, அன்னைக்கு நாள் அவங்களுக்கு அப்படி தான் விடியவே செய்யுது. அப்படி என்ன இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சில பேர்லாம் இன்றைக்கி ராசி பலனில் என்னை இந்த நிறத்தில் போட சொல்லியிருக்காங்க, அதனால் இந்த நிற ட்ரெஸ் தான் போடணுன்னு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். உண்மையாகவே நிறங்களுக்கு பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ணுற சக்தி இருக்குதா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ராசிக்கு இன்றைக்கி இந்த நேரம் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் ஒரு முறை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, இன்றைக்கி இன்டர்வியூ போகணும், என்னோடய ராசி பலனில் இன்றைக்கி கருப்பு நிறத்தில் ட்ரெஸ் போட சொல்லியிருக்காங்க, நான் கருப்பு நிறத்துக்கு எங்கே போகிறது, நான் கருப்பே பயன்படுத்த மாட்டோமேன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எங்கெங்கே போகிறது? சரிவா, நீ என்ன சொல்ல வந்த அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, உங்களுடைய ராசி பலனுக்கு போயிடுவோமா? அதாவது இந்த கிரகங்களாக இருக்கட்டும், அதே போல் எனக்கு ஏதோ எவனும் செஞ்சுட்டான்யா, எவனோ எங்கேயோ ஏதோ செஞ்சுட்டாயா, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் புலம்புவீங்க. நமக்கு யார் என்ன செஞ்சதா இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணும்னு இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் இந்த நவ கிரகங்களும் உங்களுக்கு பிரச்சனையே தரக்கூடாது, இந்த கிரகங்கள்ல இருந்தெல்லாம் நான் என்னை காத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சாஷ்டாங்கமாக போயிட்டு ஐயனுடைய கால்களில் விழுந்துருங்க. அதாவது ஐயன் முருகனுடைய காலில் பகவானே என்னை ஏற்றுக்கோப்பான்னு விழுந்துருங்க. அப்படி விழுந்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம திரு அருணகிரிநாதர் அவர்கள் இந்த கந்தர் அலங்கார பாடலில் அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார். என்ன தெரியுமா? நாள் என் செய்யும் வினை என் செய்யும், என நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும், சண்முகன் இரு தோளும் கடம்பும் என் முன் தோன்றிடினிலே அப்படின்னு அவ்வளவு அழகா அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாரு. அதாவது எந்த நாளாக வேணா இருக்கட்டும்ங்க, அது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக கூட இருக்கட்டும், அது எந்த நாளாக வேணால் இருக்கட்டும். ஐயோ இன்னைக்கு சந்திராஷ்டமம், நான் வெளியிலேயே போகக்கூடாதே, இன்னைக்கு இந்த வேலை வேறு இருக்கேன்னு சில பேர் புலம்புவாங்க. அப்படி எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க. கோள் என் செய்யும் இந்த கிரகங்கள், இந்த கிரகங்களானது நம்மை என்ன செய்து விடும். அதே போல் வினை என் செய்யும், எவன் என்ன வேணால் நமக்கு செஞ்சுருக்கட்டாங்க, அது எவன் செஞ்சாலும் சரி, நம்முடைய குமரேசன் இருக்காரு பாருங்க, ஐயன் இருக்கானே, அவருடைய இரு தாள்களும் இரண்டு கால்களும் அவர் அணிந்திருக்கும், அழகாக அந்த கால்களில் அணிந்திருக்கும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும், அது மட்டும் இல்லைங்க, சண்முகன் ஐயனுடைய, அதாவது ஆறு முகன் சண்முகனுடைய இரு தோள்கள், ஒருவருக்கு இரு தோல், ஆறு முகனுக்கு எத்தனை தோல்ங்க இருக்கும்? ஆறு முகம் கொண்ட ஐயனுடைய அழகிய தோளில் கடம்ப மாலை கொண்டு அணிந்த அந்த ஐயனுடைய உருவமானது, அழகிய உருவமானது நம் முன்னே நிற்கும் பொழுது, நான் சொன்ன இந்த நாளோ கோலோ வினையோ எதுவாக இருந்தாலும் நம்மை என்ன செய்து விட முடியும்? ஐயன் நம் முன் நிற்கும் பொழுது, அதாவது என்ன நமக்கு செய்யறதா இருந்தாலும் சரி, என்ன நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஐயன் நம் முன்னாடி நிற்பாரு. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதிலிருந்து நம்மை காப்பார். எனவே எவன் என்ன வேணா செய்யட்டும், உங்களுக்கு எதிராக எவன் என்ன செஞ்சாலும் சரி, எந்த கோள்கள் நம்மை எதை
செய்யணும்னு நினச்சாலும் சரி, நமக்கு எந்த நாளாக இருந்தாலும் சரி, ஐயன் அங்கே வந்து நின்று நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து, பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தானே தீர்க்க முடியும், பிரச்சனைகளே வராமல் நம்மை பாதுகாத்து நம்மை நல்வழியில் கொண்டு செல்வார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.